குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போனால் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் இந்த ஹார்மானிக் ஃபங்க்ஷன், ஹார்மானிக் கான்ஜுகேட்ஸ், ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஹார்மானிக் ஃபங்க்ஷன் ஆன் டிங்கிறது டொமைன் ஆர் ரீஜியன். சரிங்களா? ஏதோ ஒன்றில் ஹார்மானிக் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். சரிங்களா? லெட் டி பி த டொமைன் இன் சி. ரைட்டுங்களா? ரைட். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலாக ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆன் டொமைனை தான் என்ன சொல்லுவோம்னா ஹார்மானிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் define on your domain set to be harmonic on domain D if both the second derivative with respect to x and y are exist in D. ஓகேங்களா? இதில் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இந்த டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும். அதே நேரத்தில் இது ரெண்டுமே என்னது கண்டினியூஸ் ஆன் இந்த இதில் வந்து இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் கண்டினியூஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த கண்டிஷன் போடணும். அதுக்கப்புறம் தான் இது ஜி சாட்டிஸ்ஃபைஸ் தி லாப்லஸ் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? சில 2 வேரியபிள் எடுத்துருக்கறனால இந்த மாதிரி எழுதிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு இப்படி இன்வெர்டட் டெல்டா ஸ்கொயர்ட் ஆஃப் ஜினா இதான் மீனிங். ரைட்ங்களா? இதுக்கு மீனிங் இதுதான். சரிங்களா? ஸோ ஆன் டி இதுவும் முக்கியமானது. சரிங்களா? ஆன் டின்னு பேசணும். சரிங்களா? ஆன் டொமைன் பேசணும். யாருமே அது கண்டுக்கிறதே கிடையாது. ஹார்மானிக் அவ்வளோதான். ஹார்மானிக் ஆன் எந்த செட்லேயும் நம்ம பேசணுங்க, எந்த டொமைன்லேயும் பேசணும். அதுமாதிரி கண்டினியூட்டி ரெசிஸ் இதெல்லாம் எந்த டொமைனும் நம்ம கரெக்டாக பேசணும். சரிங்களா? ரைட். ஆக்சுவலாக இது என்னென்னா ஹார்மானிக் ஃபங்க்ஷன் வந்து கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருக்கோம். இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்மில் உள்ள ஹார்மானிக் ஃபங்க்ஷன். ரைட்டுங்களா? இப்போ இதே நேரத்தில் நெக்ஸ்ட் இங்கே இருக்கும் பாருங்கள். இந்த இருக்கு அதே நேரத்தில் வந்து போலார் ஃபார்மில் கொடுக்குறோம். ஸோ போலார் ஃபார்மில் இதே மாதிரி போலார் ஃபார்ம்னா இசட்சி கூட ஆர்கமா தீட்டான்னு கொடுக்குமா. ஸோ அங்கே என்ன வரும்னா இதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ போலார் ஃபார்மில் லாப்லஸ் ஈக்குவேஷன் இதே தான், சேம் லாஜிக். ரைட்டுங்களா? யூங்கிற ஃபங்க்ஷன் டிலேருந்து ஆருக்கு போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் ஹார்மானிக் ஆன் டின்னு சொல்லணும்னா, ஸோ இந்த இங்கேருந்து டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ் ஒய் போட்டுக்கோம். இங்கே இந்த ஆர்ஆர் தீட்டா ஆர் எக்ஸிஸ்ட் ஆன் டியாக இருக்கணும், ஆர் கண்டினியூஸ் ஆன் இதாக இருக்கணும். சாட்டிஸ்ஃபைஸ் இதான் இதுதான் இந்த லாப்லஸ் ஈக்குவேஷன். ரைட்டுங்களா? எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி இதை பார்க்கணும்னா, நம்ம ஓடி படிப்போமா, ஓடியில் ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியலுக்கு எப்படி இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்டி ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி பார்ப்போம். அந்த மாதிரி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? பாருங்கள் என்ன இருக்குது, ஆர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ யூ தான் ஹார்மானிக்னு சொல்ல போகிறேன். யூ தான் ஹார்மானிக் ஃபங்க்ஷன் சொல்ல போகிறேன்னா, இப்போ என்ன பண்ணணும், ஆர் ஸ்கொயர் யூஎக்ஸ்எக்ஸ் அப்புறம் ஆர் யூஎக்ஸ் ப்ளஸ் இங்கே வந்து யூ தீட்டா ஈக்குவல் 0. சரிங்களா? ஸோ இதான் என்னது யூ வந்து ஹார்மானிக்னு சொல்கிறது. சப்போஸ் வி ஹார்மானிக்னு என்ன எழுதணும், அதே தான் வி எக்ஸ்எக்ஸ் ஆர் வி. சரி, இங்கே மாற்றி போட்டோம்னா ஆர்ஆர் தான் எடுக்கணும். இங்கே ஆர்ஆர், இங்கேயும் ஆர் தான். கரெக்டாக? இங்கே ஆர்ஆர், இங்கே ஆர் யூ வி தீட்டா. சரிங்களா? ஸோ இந்த யூக்கு எழுதியிருக்கோம், இது விக்கு எழுதியிருக்கிறோம். ஸோ அவ்வளோதான். சரிங்களா? அப்போ வந்து என்னது போலார் ஃபார்முக்கு இல்லை என்னது லாப்லஸ் ஈக்குவேஷன் ஆர் என்னது ஹார்மானிக் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா அதுக்கு டெஃபினிஷன் இதுதான். ரைட்டுங்களா? ரைட். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். ஓகேங்களா? ரைட். இப்போது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அப்புறம் இந்த ஹார்மானிக் ஃபங்க்ஷனை ஒரு ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன செய்வேன்னா, இப்போ இந்த போலார் ஃபார்ம் வந்தாலும் இன்னொரு ஏரியாவை நான் டச் பண்ணிட்டு வரேன். பாருங்கள் என்னென்னா, ஆக்சுவலாக அந்த இருக்கிற சிஆர் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் போலார் ஃபார்ம். ஸோ போலார் ஃபார்முக்கு சிஆர் ஈக்குவேஷன் எப்படி தான் எழுதுவோம். ஸோ எஃப் ஆஃப் யூகமா, அதாவது போலார் ஃபார்ம் கார்ட்டீசியன் எழுதுவோம். எஃப் வந்து இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் சம் பாயிண்ட்டாக இருந்தால் சிஆர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபை அட் தட் பாயிண்ட் எழுதிருப்போம். அதே தான் இங்கே எழுத போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இது டிஃபரன்ஷியபிள் அட் செட் ஆர் இ பவர் ஐ தீட்டா. ஸோ எந்த ஒரு நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் எஃப் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருந்தால் சிஆர் ஈக்குவேஷன் இதுதான் சிஆர் ஈக்குவேஷன்ஸ். ஓகே. ஆர் யூஆர் வி தீட்டா. ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் அங்கே என்ன எழுதுவோம்னா நான் இப்படி தான் யூவின்னு எழுதிடுவேன். எழுதிட்டு இங்கே எக்ஸு, இங்கே ஒய், இந்த இடத்துல எக்ஸ் போட்டு இந்த இடத்துல ஈக்குவல் டு இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்குவேன். ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு நான் எப்படி எழுதுவேன்னா அதே தான் யூஆர் யூவின்னு போட்டுக்குமா, யூவின்னு போட்டாச்சு. இங்கே ஆர்கமா தீட்டா, இங்கே தீட்டாக்கமா ஆர் போட்டுக்குவேன். போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஆர் சேர்த்துக்குவேன், இந்த இடத்துல ஒரு மைனஸ் ஆரை சேர்த்துக்குவேன். இதுதான் என்னது சிஆர் ஈக்குவேஷன் போலார் ஃபார்ம். சரிங்களா? ஸோ அதுதான் அந்த இடத்துல எழுதிப்பேன். சரிங்களா? ஸோ அதே ஃபார்மேட்டில் நீங்கள் கொஞ்சம் எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். ஸோ எம்சிக்யூவில் கேட்கலாம். ரைட்டா? அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்ன தியரம் கூட கேட்கலாம். ஆக்சுவலாக இந்த லூகாஸ் தியரம் என்னென்னா,
இப்போ ஒரு பாலினாமியல் இருக்குது, பி ஆஃப் செட் வந்து பாலினாமியல் இன் செட், சரிங்களா? ஸோ ஆல் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் இன் த ஹாஃப் பிளேன். ஒரு ஹாஃப் பிளேனில் எல்லா ஜீரோஸும் இருக்குது. இப்போ பாலினாமியல் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அது வந்து ஏதோ ஒரு ஹாஃப் பிளேனில் இந்த ஏதாச்சும் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 ஆர் ஒய் லெஸ் தென் 0 ஏதோ ஒரு ஹாஃப் பிளேனில் இதுக்கு ஜீரோஸ்லாம் எல்லா ஜீரோஸும் இதில் இருக்குன்னா இதோட டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? பாலினாமியல் ஈஸியாக நம்ம என்ன செஞ்சலாம், டிஃபரன்ஷியபிள் தான். அதனால் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். அதுக்கு ரூட்ஸும் எனது அதே சேம் ஹாஃப் பிளேனில் இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான தியரம், சரிங்களா? ரைட்டு. அடுத்து என்னென்னா இந்த டிஃபரன்ஷியபிலிட்டியை பற்றி நம்ம பேசுவோம், சரிங்களா? ஆக்சுவலாக நான் இப்போ இது நமக்கு தெரிஞ்ச கேஸ். கார்ட்டீசியன் ஃபார்மில் எஃப் டேஷ் ஆஃப் இசட்னு அர்த்தம் எஃப்எக்ஸ்னா டோ எஃப் பை டோ எக்ஸ், அதாவது யூஎக்ஸ் ப்ளஸ் ஐவிஎக்ஸ்னு எழுதுவோம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் நிறைய இடத்துல தேவைப்படும், சரிங்களா? அடுத்து ஆக்சுவலாக நம்ம எக்ஸ் ஒய்யை வச்சுக்கிட்டே நம்ம என்ன செஞ்சிடலாம், எஃப் டேஷ் ஆஃப் இசட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதாவது இதோட மீனிங் புரிஞ்சுக்கோங்க. அதாவது எஃப் ஆஃப் இசட் வந்து இப்படி இருந்தால் நம்ம ஈஸியாக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம், சரிங்களா? இது இப்படி இருந்துச்சுன்னா எஃப் டேஷ் ஆஃப் இசட் வந்து 3z ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் இசட்டே இந்த மாதிரி எக்ஸ் ஒயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா எழுதுறேன், எஃப்ஆ 7x மைனஸ் 3y இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன இது எக்ஸ் இசட்டை காணாமல் இசட்டில் மாற்றுறது கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டோ எஃப் பை, அதாவது எஃப் டேஷ் ஆஃப் இசட்ஸ் ஈக்குவல் டு டோ எஃப் பை டோ எக்ஸ்னு எழுதுவோம், அல்லது யூஎக்ஸ் ப்ளஸ் ஐவிஎக்ஸ்னு எழுதுவோம். அதான் இது, ரைட்டுங்களா? அப்போ இங்கே 2x வந்துடுமா, இங்கே வேறு எதுவும் வராது, ப்ளஸ் ஐ 7 வந்துடும். அப்போ 2x ப்ளஸ் 7i தான் என்னது இதோட டெரிவேட்டிவ். ஸோ இந்த மாதிரி இதுக்கு இது யூஸ் ஆகும், ரைட்டுங்களா? ஸோ அது முக்கியமானது, சரிங்களா? அதே மாதிரி எஃப் டேஷ் செட் வித் ரெஸ்பெக்ட் ஒய்யை பொறுத்து பண்ணும்போது இதான் வரும், மைனஸ் ஐ எஃப் ஒய்னு எழுதணும், சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். இதுவே ஒரு எக்ஸாம்பிள் இது கேட்கலாம். இந்த ரிசல்ட் நான் வச்சுக்கோங்க. இதுலேருந்து எழுதிடுவோம். ஆக்சுவலாக இது எழுதிட்டு சிஆர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம், அவ்வளோதான். ஐயை காமன் எடுப்போம், இது வந்துடும், அவ்வளோதான், சரிங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஹார்மானிக் ஃபங்க்ஷனில் மறுபடியும் போவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸோ அனலிட்டிக் ஃபங்க்ஷன்லேருந்து ஹார்மானிக் ஃபங்க்ஷனை கொடுப்போம். ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அர்த்தம் அதில் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இருக்கும், ஓகேங்களா? அப்போ 2 ஃபங்க்ஷன் இருக்குது. அனலிட்டிக் ஃபங்க்ஷன்லேருந்து 2 ஹார்மானிக் ஃபங்க்ஷனை கொடுக்குறோம், ஓகேங்களா? அதான் இங்கே கான்செப்ட், சரிங்களா? ஸோ சப்போஸ் எஃப் ஆஃப் இசட் யூ ப்ளஸ் ஐவி இஸ் அன் அனலிட்டிக் ஆன் ஏ டொமைன் டியில் அனலிட்டிக்காக இருந்துச்சுன்னா இதோட ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் இது ஹார்மானிக் ஆன் டியாக இருக்கும், முக்கியமானது, ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இருந்தால் அதோட ரியல் பார்ட் ஆர் இமேஜினரி பார்ட் வரும் என்னது, அது வந்து ஹார்மானிக் ஆன் டியாக இருக்கும், சரிங்களா? இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ரியல் அண்டு இமேஜினரி பார்ட்ஸ் ஆஃப் அன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆன் டி சாட்டிஸ்ஃபைஸ் தி லாப்லஸ் ஈக்குவேஷன் அவங்க சொல்கிறாங்க, சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இது இருந்தால் இது ஹார்மானிக்காக இருக்கும். சப்போஸ் ஹார்மானிக்காக இல்லைன்னா அந்த யூவி என்னது ஏதோ ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனை வந்து அது வந்து ரியல் பார்ட் ஆர் இமேஜினரி பார்ட்டாக இருக்க முடியாது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், சரிங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? அது ஆக்சுவலாக லாப்லஸ் ஈக்குவேஷனுங்கிறது என்னது, நெசசரி கண்டிஷன் தான். நெசசரி கண்டிஷன் ஃபார் எ ஃபங்க்ஷன் டு பி ரியல் ஆர் இமேஜினரி பார்ட் ஆஃப் அன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் தான், சரிங்களா? அது நெசசரி கண்டிஷன், சஃபிஷியன்ட் கிடையாது, சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, இது வந்து எஃப் வந்து இப்போ எப்படி இருக்குது, லெட்டு எஃப் ஆஃப் இசட் யூ ப்ளஸ் ஐவி வந்து அனலிட்டிக், சரிங்க? இது வந்து அனலிட்டிக்காக இருந்தால் தென் இது வந்து சிஆர் ஈக்குவேஷன், இது வந்து ஹார்மானிக், யூ அண்ட் போத் ஆர் ஹார்மானிக், சரிங்களா? ரைட். ஸோ கான்வர்ஸ் பார்ட் நாட் ட்ரூ, சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா சப்போஸ் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஹார்மானிக்காக இல்லை, ரெண்டுமே ஹார்மானிக்கல், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று அட்லீஸ்ட் ஒன்று நாட் ஹார்மானிக்காக இருந்தால் இது என்னென்னா யூவி என்னது எந்த ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கும் அது வந்து ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டாக இருக்க முடியாது. ஸோ இது ஒரு முக்கியமான தியரம். ஆக்சுவலாக நம்ம எழுதுவோம்ல P implies Q. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இதுக்கு ஈக்குவலான ஸ்டேட்மெண்ட் நெகேஷன் Q implies நெகேஷன் P. இது நான் பலமுறை நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஸோ இதை தான் யூஸ் பண்ணுறோம். இதோட கான்வர்ஸ் பார்ட் நாட் ட்ரூனா இதான் அர்த்தம், சரிங்களா? ஸோ நெகேஷன் Q implies நெகேஷன் P, சரிங்களா? ஓகே, ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி தான் நிறைய ப்ராப்ளத்தில் நம்ம வந்து இது வந்து என்னது ரியல் பார்ட் கிடையாது, இமேஜினரி பார்ட்லேயே நம்ம பண்ணுவோம், சரிங்களா? ரைட். ஸோ அதாங்க எழுதியிருப்பேன். இஃப் எய்தர் U and V are not harmonic on D, then U and V cannot be real and imaginary parts of any analytical function. எந்த ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு என்னது இந்த UV என்னது
ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டாக இருக்க முடியாது. சரிங்களா? ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், சேம் அதை திரும்ப சொல்லுங்கள். ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் டொமைன் ஆர் ஹார்மானிக் ஃபங்க்ஷன். ஆமாம், அதுதான் இது. ரைட்டுங்களா? ஏன்னா அது லேப்லஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அது என்னது ஹார்மானிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆஃப் அன் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆன் டொமைன் டிஸ் ஆர் ஹார்மானிக் ஃபங்க்ஷன் ஆன் டி. ரைட்டா? ஸோ அதுதான் பழைய விஷயம் தான் சொல்லியிருக்கோம். லேப்லஸ் ஈக்குவேஷனுங்கிறது ஸோ ஒன்லி அண்ட் நெசசரி கண்டிஷன் ஃபார் யர் ஃபங்க்ஷன் டு பி ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் அன் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டாக இருக்க முடியுமா முடியாதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இது யூஸ் ஆகுது. ரைட்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னா ஹார்மானிக் கான்ஜுகேட். ஸோ ஆக்சுவலாக இது நிறைய பேருக்கு என்னென்னு தெரிய மாட்டேது. ஹார்மானிக் ஃபங்க்ஷன் ஓகே கிளியர். ஹார்மானிக் கான்ஜுகேட் வந்து நிறைய பேர் தெரிய மாட்டேது. ஆக்சுவலாக என்ன லாஜிக்னா, இப்போ யூங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. யூங்கிறது ஒரு ஹார்மானிக் ஃபங்க்ஷன், யூ ஃப்ரம் டி டு ஆர். சரிங்களா? டிங்கிற டொமைன் ஹார்மானிக் ஃபங்க்ஷன். அதாவது என்னென்னா ஹார்மானிக் ஃபங்க்ஷன் வந்துருச்சு. இப்போ ஆக்சுவலாக என்னென்னா ஹார்மானிக் ஃபங்க்ஷன்லேருந்து அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் கொடுக்க முடியுமா, அதான் கான்செப்ட். சரிங்களா? அப்படி கொடுக்க முடியுங்கிறது தான் இந்த ஹார்மானிக் கான்ஜுகேட் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்கிறது. ரைட்டுங்களா? ரைட். இப்போது கொடுத்தாச்சு. இப்போ ஏதோ ஒரு ஹார்மானிக் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். அதுவும் என்னது டொமைன் கோடொமைன் சேமாக இருக்கணும். இருந்து சச் தட் அப்போ 2 ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சா? இது 2 ஃபங்க்ஷனை வச்சு இப்படி எழுதுகிறோம். இது 2 வேரியபிள் அப்படி எழுதும்போது இந்த ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இருக்கணும் ஆன் டி. அப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், இந்த வியை வந்து யூக்கு ஹார்மானிக்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் கரெக்டான டெஃபினிஷன். இப்படி தான் அவங்க தேடினாங்க. ஸோ ஹார்மானிக் கான்ஜுகேட்டட் டெஃபினிஷன் இதுதான். சரிங்களா? ரைட். ஏதோ ஒரு ஹார்மானிக் ஃபங்க்ஷனை தேடி அப்போ இந்த 2 ஃபங்க்ஷனை வச்சு ஒரு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் கொடுக்க முடிஞ்சதுன்னா இந்த வியை வந்து ஹார்மானிக் கான்ஜுகேட் ஆஃப் யூன்னு சொல்லுவோம். சரிங்களா? அல்லது இல்லை ஒரு ஃபார்ம் இருக்குது. ஓகே. அல்லது இந்த டெஃபினேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, ப்ராப்ளத்துக்கு நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது ஓயாம தேடி இருக்க முடியாது. சரிங்களா? இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்மானிக் கான்ஜுகேட் அப்படின்னா என்ன, லெட் எஃப் ஆஃப் இசட் வந்து யூ ப்ளஸ் ஐவி இஸ் அன் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆன் டி. எ ஃபங்க்ஷன் வி, அதான் இங்கே எழுதுனது, வி ஃப்ரம் டி டு ஆர் is said to be harmonic conjugate to a function u d to r if conditionனா ரெண்டுமே என்னது ஹார்மானிக் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ரெண்டுமே ஹார்மானிக்காக இருக்கணும். இந்த 2 ஃபங்க்ஷன் இந்த சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். யூவும் சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், வியும் என்னது சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா என்னது இது ஹார்மானிக் கான்ஜுகேட் நம்ம சொல்லிடலாம். ஓகே. இதுதான் ப்ராப்ளத்துக்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது. ரைட்டுங்களா? ரைட். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் தான். சப்போஸ் எஃப் வந்து என்னது ரியல் அண்ட் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் டியாக இருந்தால் வி இஸ் செட் டு பி ஹார்மானிக் கான்ஜுகேட் ஆஃப் யூ. வி என்ன பண்ணலாம்னா ஹார்மானிக் கான்ஜுகேட் ஆஃப் யூன்னு சொல்லலாம். பட் யூவை வந்து ஹார்மானிக் கான்ஜுகேட் ஆஃப் வின்னு சொல்லக்கூடாது, மைனஸ் வின்னு சொல்லணும். அல்லது மைனஸ் யூ இஸ் ஏ ஹார்மானிக் கான்ஜுகேட் ஆஃப் வின்னு போடணும். சரிங்களா? இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு மைனஸை மாற்றி போட்டுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இங்கே சேம் சைன் போட்டுக்கணும். ரைட்டா? இங்கே வந்து 2 இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல மைனஸை மாற்றி போட்டால் அது வந்துடும். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான ரிசல்ட். நெக்ஸ்ட் என்னது, இது தெரியும். எஃப் வந்து யூ, இது சேம் ரிசல்ட் தான். அதாவது எஃப் வந்து யூ ப்ளஸ் ஐவி அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் வி வந்து ஹார்மானிக் கான்ஜுகேட் யூவாக இருந்தால் அதில் வந்து இந்த வி இஸ் ஹார்மானிக் கான்ஜுகேட்டாக மைனஸ் வி. இதுதான் இங்கே சொன்னது தாங்க திரும்ப எழுதியிருப்போம். ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃபை போட்டிருக்கோம். அவ்வளோதான். இங்கே எய்தர் ஆர் போட்டிருக்கோம், இங்கே இஃப் அண்ட் ஒன்லி இஃப் போட்டிருக்கோம். ரைட்டுங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, சப்போஸ் எஃப் ஆஃப் செட் வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆன் டியாக இருக்குது. இது ரியல் பார்ட்டு ஹார்மானிக் கான்ஜுகேட் ஆஃப் வியாக இருக்குது. வி இஸ் ஹார்மானிக் கான்ஜுகேட் ஆஃப் யூவாக இருந்தால் இந்த 2 ஃபங்க்ஷனும் யூ ஹார்மானிக் கான்ஜுகேட் ஆஃப் வி 2 ஃபங்க்ஷன் என்னவாக இருக்குன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும். இது ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். சரிங்களா? இது ஒரு முக்கியமான ரிசல்ட். இதுக்கு ப்ரூஃப் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதாவது ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், யூ வந்து சாட்டிஸ்ஃபை த ஹார்மானிக் கான்ஜுகேட் கொடுத்தாங்களா, அப்போ அதில் இதை சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஆன் டியில். அதுமாதிரி வியும் என்ன சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ அப்படியே கம்பைன் பண்ணணும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிடலாமா, யூஎக்ஸோ விஒய்யும், யூஎக்ஸு இந்த யூஎக்ஸ், அப்போ இது ரெண்டுமே சேம்னு வந்துடுமா? ஓகே. அப்போ என்ன ஆயிரும், யூஎக்ஸ் 0ன்னு வந்துடும். அதே மாதிரி இது விஒய்யும் 0ன்னு வந்துடும். அதாவது 2 டைம்ஸ் யூஎக்ஸ் 0ன்னு வந்துடும். அப்போ விஒய்யும் 0 வந்துடும். அதே மாதிரி ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது இது 2 0ன்னு வந்துடும். அப்போ என்ன அர்த்தம், இந்த ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அர்த்தம். சரிங்களா? 4மே 0ன்னு கொண்டு வந்துட்டோம். அப்போ என்ன அர்த்தம், யூ வந்து இப்படி கொண்டு வந்ததுனால யூ இஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஆன் டின்னு சொல்லுவோம். இது 0ன்னு சொன்னதால வி இஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் டின்னு சொல்லியாச்சு. சரிங்களா? ரைட். அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின், இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் முக்கியமானது. சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் ஹார்மானிக் இன் ஏ ரீஜன் டியாக இருந்தால் தென் டோ ஸ்கொயர்டு யூ பை டோ இசட் பார் வேல்யூ கம்பல்சரி 0ஆக இருக்கும். சரிங்களா?
இது ஒரு முக்கியமான ரிசல்ட். சரிங்களா? இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் வந்து u வந்து இசட்டில் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா அதை வச்சு என்ன சொல்லிடலாம், அந்த இது வந்து என்னது ஹார்மானிக்கா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். சப்போஸ் நாட் ஈக்குவல் 0 வந்தால் அது ஹார்மானிக் இல்லை, அந்த மாதிரி என்னது பண்ணிடலாம். சரிங்களா? ரைட். அடுத்து என்னென்னா முக்கியமான ரிசல்ட், அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ஹார்மானிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ அனலிட்டிக் ஃபங்க்ஷன்லாம் ஹார்மானிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். பட் ஹார்மானிக் ஃபங்க்ஷன்லாம் அனலிட்டிக்காக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் இது போட்டு u வந்து இந்த எடுத்தாச்சா, இது வந்து லாப்லேஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஹார்மானிக் ஃபங்க்ஷனாக இருக்கும் ஆன் D. ஸோ எவரி நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எல்லா பாயிண்ட்லேயும் என்னது ஹார்மானிக்காக இருக்கும். பட் CR ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போது CR ஈக்குவேஷன் இல்லை அந்த 0 தவிர மற்ற எந்த ஒரு பாயிண்ட்லேயும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது, 0 டிஃபைன் ஆகாது. அப்போ என்ன அர்த்தம், CR ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், டிஃபரன்ஷியபிளாக இருக்காது ஆன் Dயில். டிஃபரன்ஷியபிள் இல்லைன்னா ஸோ அனலிட்டிசிட்டி இருக்காது. அப்போது அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ஹார்மானிக்காக இருக்கும். ஹார்மானிக்லாம் என்னது அனலிட்டிக்காக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா, ப்ரூவ் தட் u வந்து எக்ஸ் ப்ளஸ் u வந்து x, y இது கொடுத்தாச்சு. இது வந்து ஹார்மானிக்குன்னு சொல்லணும். இது வந்து ஹார்மானிக்னு சொல்லிவிட்டு இது ஹார்மானிக் கான்ஜுகேட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி லெட் எல்லா இடத்துலையும் f(z) = u + iv வந்து அனலிட்டிக்னு எடுத்துக்கணும். பி அனலிட்டிக் அப்படின்னு எடுக்கணும். அனலிட்டிக் என்ஸ் ஆன் டிஜின்னு சொல்லணும். அது வந்து எல்லா ப்ராப்ளத்தும் சொல்ல மாட்டாங்க. சார் ரீஜியன் சொல்லணும். ஸோ சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அனலிட்டிக்னு எடுத்து ஏதோ ஒரு டொமைனில் அனலிட்டிக்னு அஷ்யூம் பண்ணிக்கும். ரைட்டா? u கொடுத்தாச்சா, இப்போ u என்ன பண்ணிக்கலாம், u ஹார்மானிக் கான்ஜுகேட் நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். பண்ணியாச்சா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஹார்மானிக் கான்ஜுகேட் ஆன் சிலே வந்துருச்சு. ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ணுவேன்னா, வழக்கம் போல் CR ஈக்குவேஷன் வெரிஃபை பண்ணணும். ux = vy, uy = -vx. அப்போ நான் ux இங்கே கண்டுபிடிச்சிருந்தேன், ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன்னா அப்போ ux வந்து vyன்னு எடுத்திருப்பேன். ux vyன்னு எடுத்துகிட்டு இப்போ ஒயில் வந்து என்னது பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. இப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்வேன், இன்டெகிரேட் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது நான் v கிடச்சிரும். ஸோ இங்கே என்னென்னா இன்டெகிரேட் பண்ணும்போது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஒன்று போடணும். அது வந்து என்னது ஒய்யை பொறுத்து பண்ணும்போது λx போடணும், எக்ஸை பொறுத்து பண்ணும்போது λy போடணும். சரிங்களா? அப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கிடச்சிச்சு. இந்த λx மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு ப்ராப்ளம் முடிஞ்சுது. ரைட்டுங்களா? அவ்வளோதான். இந்த λx மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா ப்ராப்ளம் முடிஞ்சுது. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த டேட்டாவை இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை யூஸ் பண்ணுறதுக்கு என்னது கையில் v இருக்கா, இப்போ என்னது இதை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவோம். பண்ணால் என்ன கிடச்சிரும், இங்கே λ(x) கிடச்சிரும். ஆல்ரெடி vx இருக்குது. இப்போ vxும் -uy சேம். அப்போ uy ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, அதை ரெண்டையும் அப்படியே என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன λ(x) கிடச்சிரும். ஓகேவா? இப்போ λ(x) λx தான் நமக்கு வேணும். அப்போ அதை என்ன செய்யலாம், டெரிவேட்டிவ் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு கிடச்சிரும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் போடுறோம். ஆக்சுவலாக டெரிவேட்டிவ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணால் தான் நமக்கு λx நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். அப்போ -2x² கிடைக்கும். அப்போ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், முடிஞ்சது ப்ராப்ளம். ஸோ இப்போ v கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? ரைட். இப்போ ஒன்ஸ் v கண்டுபிடிச்சா என்ன பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சலாம், டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சலாம். அப்போ f(z) u + iv எடுத்துருக்கோமா, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ f' நான் ஃபார்முலா என்ன சொன்னேன், ∂f/∂xன்னு சொன்னேன். அதாவது இப்படி எழுதிக்கலாம் அல்லது இப்படி ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கணும். ரைட்டுங்களா? இல்லை f'(z)க்கு i போட்டு ∂f/∂yன்னு எழுதணும். சரிங்களா? ஸோ ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கும். இதை போட்டுட்டு என்ன செய்கிறேன், இது அப்படியே எக்ஸை பொறுத்து அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கக்கூடியதான் இந்த f'(z). சரிங்களா? அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, சப்போஸ் f'(1,1) இந்த மாதிரி பாயிண்ட் அட் த பாயிண்ட் கேட்டாங்கன்னா எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 1 கொடுத்து நம்ம என்ன செஞ்சால் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அதனால் இப்போ u கொடுத்து v கண்டுபிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய ஃபங்க்ஷனே கண்டுபிடிச்சலாம். ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சா டிஃபரன்ஷியபிளாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் முக்கியமான கான்செப்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதே மாதிரி u கொடுத்துருக்காங்க, நான் ஷார்ட்டாக எழுதிட்டேன். ரைட்டுங்களா? u கொடுத்தாச்சா, வழக்கம் போல் என்னது இது ஆக்சுவலாக இப்போ எப்படி ஷார்ட்டாக எழுதிருக்கோம், ux ஆக்சுவலாக வந்து ஹார்மானிக் கான்ஜுகேட்டாக தான் இருக்கும். ux கொடுத்து ux தான் vyன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? ஏன்னா vங்கிறது ஹார்மானிக் கான்ஜுகேட்டாக இருக்கும். சரி, uக்கு. ஸோ vy கண்டுபிடிச்சாச்சு, அது -vxன்னு எடுத்தாச்சா. அப்போ வந்து vy = திஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை என்ன செய்யணும், vy டெரிவேட்டிவ் இருக்குது. டெரிவேட்டிவ் வேண்டாம்னா இன்டெகிரேட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு y போடும்போது இங்கே λxன்னு வந்துடும். இப்போ இதை என்ன பண்ணணும், இப்போ இதை யூஸ் பண்ணிட்டேன், இதை நான் யூஸ் பண்ணல. இப்போ v கையில் இருக்கும், vx பண்ணணும். அப்போ இதை வந்து எக்ஸை பொறுத்து நான் பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ vx இருக்குது. அப்போ இந்த vx தான் என்னது, இந்த இது ரெண்டையும் இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், λ(x) கண்டுபிடிச்சிருவேன். λ(x) 0 நான் இன்டெகிரேட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிரும்னா λx வந்து கான்ஸ்டன்ட் ஆயிரும். சரிங்களா? இது அப்படியே இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் முடிஞ்சுது. therefore vங்கிறது
இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் சி என்னமோன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ எஃப்பும் யூவியும் கிடச்சிருச்சு. நம்ம எஃப்பில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனை அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை கொண்டு வந்துடலாம். அதுலேருந்து டெரிவேட்டிவ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் த ஹோல் கியூப். இந்த ஃபங்க்ஷன் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் த ஹோல் கியூப். இந்த மாதிரி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். சரிங்களா? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் த ஹோல் கியூப். அப்போ இதை செட் கியூப்னு போட்டலாமா? இப்போ டெரிவேட்டிவ் வந்து 3z² வந்துடும். ரைட்டுங்களா? அதாவது நம்ம இதெல்லாம் தேவையில்லை. சரிங்க, இது எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணாலே டெரிவேட்டிவ் கிடச்சிடும். அதில் என்ன பாயிண்டில் வேணுமோ அதில் நம்ம என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணி டெரிவேட்டிவ் அட் த பாயிண்ட் கண்டுபிடிச்சலாம். ரைட்டுங்களா? இந்த இசட்டில் கொண்டு வரது கஷ்டம். அதுக்கு தான் நம்ம இந்த தேர்த்தை யூஸ் பண்ணுறோம். ரைட்டுங்களா? இதே மாதிரி சிமிலராக நீங்கள் என்னது ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் முக்கியமான டாபிக். ஓகே, ஸோ அப்படி கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக இது என்னென்னா இது இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் வி கொடுத்துட்டாங்க. வி கண்டுபிடிக்கணும். ஸோ யூக்கு ஹார்மோனிக் கான்ஜுகேட் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ வெரி சிம்பிள். நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து ஹார்மோனிக் கான்ஜுகேட்டும் போது ஒன்று என்ன பண்ணலாம், லாப்லஸ் ஈக்குவேஷனை வெரிஃபை பண்ணதான் செக் பண்ணலாம். இல்லை சிஆர் ஈக்குவேஷனை வெரிஃபை பண்ண செக் பண்ணலாம். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், ரிஜெக்ட் ஆகிடும். சரிங்களா? அப்படி பண்ணுவோம். புரியுதுங்களா? ஹார்மோனிக் கான்ஜுகேட்டுக்கு என்ன அர்த்தம், அது ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாகவும் இருக்கும், சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ ரெண்டுமே பண்ணல, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணலைன்னா ஹார்மோனிக் கான்ஜுகேட்டாக இருக்காது. சரிங்களா? ஸோ அதான் பார்த்துன்னு யூஎக்ஸ் கொடுத்தாச்சா, யூஎக்ஸு விஒய் சிஆர் ஈக்குவேஷன் இதுக்கு நான் கொண்டு வரணும். சப்போஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் என்ன செய்கிறேன், விஒய் போடுறேன். விஒய் போட்டான்னு இது கிடச்சி. விஒய்யும் யூஎக்ஸும் சேமாக இருக்கணும், சேமாக இல்லை. அதனால் சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் ரிஜெக்ட் ஆகிரும். அதேமாதிரி செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. சேம் ப்ராசஸ். விஒய்யும் யூஎக்ஸும் சேமாக இருக்காது, அதனால் அது ரிஜெக்ட் ஆகிரும். ஓகேவா? அடுத்து தேர்ட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, அதுவும் இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகிரும். ஃபோர்த் ஆப்ஷன் எடுக்கிறீங்க. ஓகே, இந்த மாதிரி வந்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இது சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ரைட்டா? இது ஹார்மோனிக் கான்ஜுகேட்டாகவும் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இது ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ ஹார்மோனிக் கான்ஜுகேட்னு சொல்லலாம். யூக்கு வந்து வி வந்து ஹார்மோனிக் கான்ஜுகேட் சொல்லிடலாம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட்டை கண்டுபிடிச்சிடலாம், அதை டெரிவேட்டிவ்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் இசட் யூ ப்ளஸ் ஐவின்னு ஒரு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. ஹார்மோனிக் கான்ஜுகேட் யூக்கு ஹார்மோனிக் கான்ஜுகேட் கொடுத்து 4 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்களாக ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 4ல் எது வரும்னு நீங்களே சொல்லுங்கள். ரைட்டுங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு எம்சிக்யூ கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் டேரெக்டாக பாருங்கள். டேரெக்டாக என்னது, ஒன்று லாப்லாஸ் ஈக்குவேஷனை செக் பண்ணுங்கள், இல்லைனா சிஆர் ஈக்குவேஷனை செக் பண்ணி ஆன்சரை முடிச்சிருங்க. ரைட்டுங்களா? அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் எடுத்து போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். சரிங்களா? எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க டைம் ஆகும். இப்போ எக்ஸாக்டாக கண்டுபிடிக்காமல் இந்த ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணுறது வாய்ப்பு பாருங்கள். ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த நம்ம லாப்லாஸ் ஈக்குவேஷன் அது சிஆர் ஈக்குவேஷன் வச்சு ஈஸியாக இதை வெரிஃபை பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம் ஆப்ஷனை. ரைட்டுங்களா? அதே மாதிரி இங்கேயும் அதே தான். இது கொடுத்துட்டாங்களா? ஸோ ஆப்ஷன் கொடுத்தா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அதை பாருங்கள். சரிங்களா? ஆப்ஷன் கொடுத்தா எப்படி ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி இது கொஸ்டின் முக்கியமானது. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் கேனாட் பி ரியல் பார்ட் ஆஃப் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் கொடுத்துருவோம். இப்போ கேனாட் பின்னு அர்த்தம் என்னது, சிஆர் ஈக்குவேஷனையோ அல்லது அதாவது என்னென்னா கேனாட் பி அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஒரே ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது, லாப்லாஸ் ஈக்குவேஷனை எது சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அது என்னது ரியல் பார்ட்டாக இருக்காது. அவ்வளோதான் கான்செப்ட். எது பண்ணுதோ அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. எது பண்ணலையோ அது என்னது கேனாட் பி ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் எனி அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ அந்த இதில் இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம், யூ கொடுத்து வி கண்டுபிடிச்சோமா, இப்போ வி கொடுத்து யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ வி கொடுத்துருக்காங்களா, இப்போ விக்கு என்ன, வி கொடுத்து யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ சேம் ப்ராசஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. விஎக்ஸ் இப்போ விஎக்ஸ்க்கு என்ன வரும், மைனஸ் யூஒய் வரும். ரைட்டுங்களா? இதுதான் சிஆர் ஈக்குவேஷன். விஒய்க்கு யூஎக்ஸ் வரும். எழுதிட்டேன். இப்போ நான் இதை ரெண்டே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவேன், யூஒய்னு இருக்கா, ஸோ ஒய்யை பொறுத்து நான் இன்டகிரேட் பண்ணிடுவேன். ஒய்யை பொறுத்து இன்டகிரேட், முக்கியமான ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்து எக்ஸில் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ யூ கிடச்சிருச்சா, இப்போ இதை நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ யூஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை பொறுத்து நான் டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி பண்ணுறேன். யூஎக்ஸ் கிடச்சிது. இதை நான் ஈக்குவேட் பண்ணி என்ன பண்ணிடுவேன், இந்த லாம்டா டேஷ் எக்ஸை கண்டுபிடிச்சி அதுலேருந்து லாம்டா எக்ஸை கண்டுபிடிச்சி அதை நான் ப்ளேஸ் பண்ணியாச்சுன்னா எனக்கு யூ வந்து கிடச்சிடும். ஸோ சேம் ஒர்க்கு. கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சேம் கொஷின் வி வந்து 2x. இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ரைட்டா? இந்த ஸ்கொயர் டேர்ம் எதுவுமே சைன் காசு எக்ஸ்போனன்ஷியல் எதுவுமே இல்லை. ஸோ விஎக்ஸு இதை எடுத்தாச்சு. இதானே விஎக்ஸுங்கிறது மைனஸ் யூஒய் தான். ஸோ விஒய் கண்டுபிடிச்சி அது யூஎக்ஸாக இருக்கும்.
இதை எடுத்துக்கிட்டு நான் வந்து இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் ஒய் போடுறேன், யூ கிடச்சிரும். அதை மறுபடியும் என்ன பண்ணி எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், அதை இதை ஈக்குவேட் பண்ணி நான் யூவை கண்டுபிடிச்சிடுறேன். சரிங்களா? அவ்வளோதான். யூவை கண்டுபிடிச்சிட்டு எஃப் ஆஃப் யூ ப்ளஸ் ஐவியை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக இது வந்து நமக்கு தெரியும். இது என்னது? இது வந்து என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ இது செட் ஸ்கொயர் தான் அந்த ஃபார்முலா. சரிங்களா? ஒன்று இப்படி கண்டுபிடிச்சி வரலாம். உங்களுக்கு இது தெரிஞ்சால் இப்படி மாற்றி எஃப் டேஷ் எஸ் 2z போட்டு கொண்டு வரலாம். இல்லை எஸ்எட்டில் மாற்ற தெரியலனா எக்ஸை பொறுத்து அப்படியே பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இப்படி வரும். யூஎக்ஸுங்கிறது என்னது தானே வரும். இப்போ ரெண்டுமே ஒன்று தானே. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதோட என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஒரு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் ஒரு 95% முடிச்சாச்சு. இன்னும் 5% என்ன பண்ணிட்டு தான் இருக்குன்னா இந்த மில்னே தாம்சன் மெத்தடில் எப்படி நம்ம பண்ணுறோம். ஸோ அது மட்டும் பார்த்தாச்சுன்னா இது முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த இது கன்ஃபார்மல் மேப்பிங், அப்புறம் அந்த ஐசோகோனல் மேப்பிங் அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் முடிச்சுடுவோம். இன்றைக்குள்ளே அதை முடிச்சுட்டு நாளையிலேருந்து காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன்ஸ் காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன்ஸ் முடிக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம்னா போல்ஸ், ரெசிடியூஸ், சிங்குலாரிட்டிஸ் போடணும். சரிங்களா? அதெல்லாம் முடிச்சாச்சுன்னா ஓரளவு காம்ப்ளெக்ஸ் முடிஞ்சிடும். சரிங்களா? அதனால் ஒரு 2-3 நாளில் எப்படியும் காம்ப்ளெக்ஸை முடிச்சிடலாம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி வேணும்னா உங்கள் செட்டிங்ஸில் போய் நீங்கள் கரெக்டாக மாற்றி நீங்கள் பாருங்கள். சரிங்களா?